ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இஞ்சி எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக முளைப்பு வந்திருக்கு. நம்ம முளைப்பு வந்து இஞ்சி தான் வச்சா வளருமா அப்படின்லாம் கிடையாது. வைக்காததுமே நமக்கு முளைப்பு வரல அப்படின்னாலும் நம்ம வைக்கலாம். இது கிச்சனில் ஆல்ரெடி முளைப்பு வந்து கடந்தது. அதனால் நம்ம அதை தூக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடியில் வைக்கலாம். வச்சோம்னா எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது நம்ம முளைச்சி வந்திருக்கு பார்த்திங்களா, அது மேலே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். வச்சுட்டு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் லைட்டாக மேலே தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா மஞ்சள் வச்சுருந்தேன். அதுவுமே நான் முளைப்பு வந்ததுக்கப்புறம்லாம் வைக்கலை. சும்மா மஞ்சள் கிழங்கு இருந்தது, அதை நான் அப்படியே வச்சேன். பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்குன்னு, நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. நிறைய கிழங்குகள் கூட வந்திருக்கு மஞ்சளில். அதே மாதிரி இஞ்சி நல்லா வளர்ந்து வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இஞ்சி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு நல்லா பெருசாகவே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பெருசாக கிழங்குகள் வந்திருக்கு. நான் சின்னதாக தான் வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே வந்திருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு பக்கத்துலேருந்து நிறைய புதுசாக மஞ்சள் கிழங்கு செடியாக வளர்ந்து வரும். நல்லா பெருசாக வந்திருக்கும். பார்த்திங்களா, அந்த கிழங்குலேருந்து நமக்கு மறுபடியும் புதுசாக நிறைய செடி வளர்ந்து நமக்கு நிறைய கிழங்குகள் கிடைக்கும். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெற்றிலை செடி பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா க்ரீனிஷாக வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இலைத்தலைகளை தான் நான் உரமாக கொடுத்தேன். சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. அதில் நான் ஒரு 2-3 கட்டிங் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ நட்டு வச்சிடலாம். கட்டிங்ஸ் மூலியமாக நம்ம செடியை சூப்பராக வளர்க்க முடியும். இந்த கட்டிங்ஸை நான் இப்போ வச்சு காட்டுறேன். லைட்டாக குழி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம இதை வச்சிடலாம். சூப்பராக வளரும். பாருங்கள், வச்சுட்டேன். இப்போ நம்ம இப்போ தண்ணி ஊற்றி விட்டுடலாம். நான் ஆல்ரெடி வச்சதுலேயுமே 2 இலைகள் வர ஆரம்பிச்சிருக்குது. இது எப்படி வளருது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.